நான் இன்னைக்கு செய்ய போகிறது இனிப்பு பணியாரம். இந்த பணியாரம் வந்து இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசியில் செய்யலாம். நான் வந்து இட்லி அரிசியில் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி வந்து நல்லா ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் வந்து அரைக்கிறது கூட வந்து பாகு சேர்த்து அரைச்சி கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 25 grams வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். ஆயில் வந்து பணியாரம் நம்ம சொல்கிறதுக்காக. வெல்லம் வந்து இப்போ வந்து இது வந்து 100 150 எடுத்தேன்னா நம்ம வந்து இதில் வந்து 3/4 வாசி எடுத்தால் போதும். வெல்லம் நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி அரிசி வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அடிக்கணும். இந்த பாகையும் நம்ம வந்து ஒன்றா போட்டுடலாம். இப்போ நம்ம ஏலக்காயும் போட்டுடலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் மாதிரி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ஆல்ரெடி போட்டேன். இந்த 3ஐயும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3ஐயும் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம். இப்படி இருக்கும். நம்ம இது கூட மைதா மாவு சேர்த்துனா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மைதா மாவே ஆட் பண்ணிடுறோம். நம்ம தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வாழைப்பழம் கூட நீங்கள் போட்டு அரைச்சி செய்யலாம். பட் நான் வாழைப்பழம் வந்து போடலை. நீங்கள் தேவைன்னா நீங்கள் வாழைப்பழமும் போட்டுக்கோங்க. ஒரு பங்குக்கு 3/4 பங்கு வெல்லம் இருந்தாவே போதும் இதுக்கு. இப்போ பணியாரக்கல் வச்சிட்டோம், காஞ்சிருச்சு. இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைனா நெய் வந்து அதிகமாக வேண்டாம், ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து ரவை கூட வெள்ளை ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வெள்ளை ரவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, 3 நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு கீழே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் விடுங்க, நல்லா வெந்துடும். ரொம்ப நீங்கள் ஈஸியாக குக் பண்ணலாம். அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரகரனே அரைச்சிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் இனிப்பு பணியாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாவோ இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.